பரிசு நாமத்துக்கு சோஸ்திரம். இதிலிருந்து காலமா இருக்கிறதுனால நாம் நம்மளோட ராஜாவையும் அவரோட ராஜ்யத்தை பற்றி நாம் தியானம் செய்வோம். இன்றைக்கென்று தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, தேசத்தினால் ஆராதிக்கப்பட்ட ராஜா. நாம் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 1 அதிகாரம் வசனம் 1-12 வரை நாம் பார்ப்போம். அதில் அந்த பகுதியில் முதலாவது வசனத்தை நாம் பார்ப்போம். ஏரோதுவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து என்று நம்ம வசனத்தை பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கின்றதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது அவர் நம்மளுக்கு மட்டும் அவர் பிறக்கவில்லை, இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் அவர் பிறக்கவில்லை, யூதேயாவில் உள்ள மக்களுக்கு மட்டும் அவர் பிறக்கவில்லை. அவரு இந்த பூமியில அவர் பிறந்தது அனைத்து மக்களுக்காகவும் அவர் பிறந்தார். அனைத்து மக்களுக்கு ராஜாதி ராஜாவாக அவர் இந்த பூமியிலே அவர் பிறந்திருக்கார் என்று நாம் பார்க்கிறோம். கிழக்கிலே சாஸ்திரிகள் வந்து அவரை பணிந்து கொண்டாங்க. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க அப்படின்னு பார்க்கிறப்ப நாம் எந்த திசையில இருந்தாலும் தேவன் அதை பார்க்கல. நீ கிழக்கிலிருந்து வந்தீங்களோ இல்லை மேற்கிலிருந்து வந்தீங்களோ, தேவன் நம்ம அனைவரையும் எந்த திசையில இருந்தாலும் தேவன் நம்மளுக்காக ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில பிறந்திருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம பார்க்கிறப்ப பல தேசங்கள், பல நாடுகள் இயேசு கிறிஸ்து யார் என்று அவங்களுக்கு தெரியும். தேவனை அவங்க ஆராதிக்கிறாங்க, தேவனை நம்புறாங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்க அவங்க ராஜாதி ராஜாவாக. இந்த நாளிலும் நாம் நிச்சயமாக இந்த லெந்து காலத்தில் நீங்களும் நாமும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நம் ராஜா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது 11வது வசனத்தில் சாஸ்திரிகள் பிள்ளைகளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்திரமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டாங்க என்று அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம் ராஜாதி ராஜாவை நாம் துதிக்கிறப்ப, அவர்கிட்ட நம்ம போறப்ப, அவர்கிட்ட நம்ம பேசுறப்ப நம்ம எப்படி பேசணும், எப்படி ஆராதிக்கணும் என்று இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. சாஸ்திரிகள் பிள்ளைகள் முனுக்கு அவங்க சாஸ்திரமாய் விழுந்து பணிந்து கொண்டாங்க என்று பார்க்கிறோம். இந்த நாளில் நம் ராஜாவை, தேவாதி தேவனை நாம் துதிக்கிறப்ப, நம் அவரு கூட பேசுறப்ப, அவர் போற்றுறப்ப, அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறப்ப நாம் சாஸ்திரமாய் கீழே விழுந்து அவரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். மீன்ஸ் நம்மளே நம்ம தாழ்த்தணும், நம்மளை தாழ்த்தி நம் ராஜாதி ராஜாவை உயர்த்தி அவரை நாம் ஆராதனை செய்யணும். இந்த நாட்களே இந்த 2 காலமாக இருக்கிறதுனால நாம் இந்த பகுதியை நாம் சற்று நம் சிந்தையில வைத்து இந்த 2 காலத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவார் என்று நாம் விசுவாசிப்போம். வாருங்கள், நம் தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்திற்கு ராஜாவை உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் வணங்குகிறேன் ராஜனே. என்னை தாழ்த்தி உம்மை நான் உயர்த்துகிறேன் ராஜனே. நீரே என் ராஜா, ராஜாதி ராஜா ராஜனே. நீர் இந்த பூமிக்கு எங்க பாவங்களையும் எங்க அக்கிரமங்களையும் நீங்க பரிசுத்த ரத்தத்தால கழுவுநீரே, உமக்கு கோடி நன்றி ராஜனே. இந்த 2 காலத்தில் நாங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று நீர் கற்றுத்தாங்க ராஜனே. இந்த 2 காலம் முழுவதும் தேவனே பரிசுத்த ஆவியினால் எங்களை வழி நடத்த கிருபை செய்துள்ளோம். உமக்கென்று வாழ்றதுக்கும், உமக்கென்று நாங்க பணி செய்யறதுக்கும் எங்களை தேர்ந்தெடுத்துறே, உமக்கு கோடி நன்றி ராஜனே, கோடி நன்றி. நீரே இந்த பூமிக்கு வந்த ஒரே ராஜா, நீரே இந்த பூமிக்கு வந்த ஒன்லி கிங், நீரே ராஜா. அதுக்காக நன்றி. நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த 2 காலத்தில் முழுவதும் எங்களோடு இருந்து எங்க மத்தியில் அசைவாட கிருபை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.